இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஆப்பம் இல்லைன்னா தோசைன்னு சொல்லலாம். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே 1/2 டம்ளர் அரிசி எடுத்தால் போதும். இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, அதுக்கப்புறம் மிளகா பொடி லைட்டாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் மாதிரியும் சுட்டுக்கலாம், இல்லை தோசை மாதிரியும் சுட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை சூப்பராக இருக்கும். இது ஏதாவது கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி எந்த குழம்பு கூடயும் இந்த தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலேயே நீங்கள் ஒரு முட்டை ஊற்றினாலும் முட்டை தோசை மாதிரி இது நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.